ஹோட்டல் ரேடிஷனில் மால் போட்டிருந்தாங்க. நானும் பாப்பாவும் போயிருந்தோம். போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுக்கலான்னு பார்த்தோம். எல்லாமே லாஸ்ட்டு ஸ்டேஜில் போனதுனால கொஞ்சம் ட்ரெஸ்லாம் காலியாயிருச்சு. இருக்கிறத பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஒரு ஸ்வெட்டர் மட்டும் எடுத்துகிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்தாச்சுங்க. வெளியில் காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. உடனே அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒன்று எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பர்ஃப்யூம்லாம் வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக்கும் இருந்தது. பெரிய சைஸ் ஹேண்ட்பேக்கு சின்ன சைஸ்ன்னு 2 சைஸில் இருந்தது. அதில் வந்து பெரிய சைஸ் வந்து பரவாயில்ல ரேட்டு தான். ₹500 சொன்னாங்க. ₹400க்கு குறைச்சி ரேட்டு வாங்கியாச்சு. சின்ன சைஸ் ஹேண்ட்பேக்கு குறைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது பார்க்க அழகாக சூப்பராக இருந்தது. எல்லா ஹேண்ட்பேக்குமே பிடிச்சிருந்தது. எதை எடுக்கணுன்னே தோணல, அந்தளவுக்கு இருந்ததுங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக ரேட்டெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டே வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்லாம் எடுத்து பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு பர்ஃப்யூமும் ஒவ்வொரு ஸ்மெல் நல்லா வாசனையாக இருந்தது. ஆனால் எதுவுமே எடுக்கல. ஒரே ஒரு பர்ஃப்யூம் மட்டும் 2 100 100 சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கம்மி ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா சென்னை சில்க்ஸ் போகலான்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தாங்க நிறையா கலெக்ஷன் இருந்ததுங்க. அதில் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு 3 செட்டு மட்டும் போதுன்னு சொல்லிட்டு பாப்பா எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த ரம்புட்டான், மங்குஸ்தான் பழம், அதுக்கப்புறம் ஊட்டி ஆப்பிள் இதெல்லாமே இருந்தது. அதில் ஒரு 100 100 வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தா எப்போயாவது வாங்கணும்னு சொல்லிட்டு. அடிக்கடி இந்த மாதிரி வாங்குறதில்ல, எப்போயாவது மட்டும் கிடச்சா அந்த மாதிரி வாங்கிடுறதுங்க.